மக்களே, இன்னைக்கு எனக்கு மரண பயத்த வந்து காமிச்சுட்டாங்க. அதாவது ஒரு 10, 15 செகண்ட் நான் கொஞ்சம் வேகமா போயிருந்தேன்னா, இன்னைக்கு நான் காலி. என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு ஈவினிங் கிருஷ்ணகிரியில பயங்கரமான மழை. அதாவது ரொம்ப ஃபோர்ஸான மழை, ரோடெல்லாம் தண்ணி தேங்குற அளவுக்கு. ஸோ, இயல்பாவே மழை வரும்போது நான் வண்டியில கொஞ்சம் ஸ்லோவா தான் வருவேன். ஒரு 3 கியர்ல தான் போட்டு மெதுவா தான் வருவேன். காரணம் ரோடு ஸ்லிப்பரியா இருக்குன்றதுனால. ஒரு வேளை நான் நார்மல் ஸ்பீட்ல ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருந்தா, கண்டிப்பா இன்னைக்கு வந்து நான் இந்த வீடியோ கூட பேசியிருக்க மாட்டேன். இது வந்து ரொம்ப எனக்கு ட்ராமடைஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ன்ற மாரி. அது நான் கும்பிடுற கடவுளா? இல்ல நான் பண்ண புண்ணியம் ஏதாதா? என்ன ஏதுன்னு தெரியல. கடவுள் தான் என்ன காப்பாத்துனாருன்னு சொல்லணும். ஏன்னா, ஒரு 100, 150 மீட்டர் தூரத்தில ஒரு லாரின்னு சொல்றத விட அது ஒரு டெம்போ மாரி சொல்லலாம். இந்த சின்னசா ஒரு குட்டியான மாரி இருக்கும். அந்த ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கும்ல, அந்த மாரி ஒரு வண்டி. அது அப்படியே இப்படி ஃபிளிப் ஆகுது. எப்படின்னா, இப்போ இதுதான் அந்த வண்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பொரளுது அப்படியே. இது கண்டிப்பா நாளைக்கு கிருஷ்ணகிரி நியூஸ் பேப்பர்லலாம் வரும். அப்படி வந்துச்சுன்னா, நான் அந்த கட்டிங் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல போடுறேன். நம்ம அத வந்து நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லயும் வந்து போடுறேன். நான் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் முன்னாடி போயிருந்தா, அந்த அந்த ஃபிளிப் ஆயி விழுந்தது பார்த்தீங்களா? அது கண்டிப்பா நான் போன அந்த லேன்லயே தான். நான் ஓரமா போயிட்டு இருந்தேன். அது மேலேயே விழுந்திருக்கும். கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். ஸோ, அது அது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 5 மணி பக்கத்தில நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னமும் கூட எனக்கு வந்து அந்த ஒரு பேனிக்லயே இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம கரண்ட் போயிட்டு இப்போ தான் வந்துச்சு. ஸோ, அதனால தான் இன்னைக்கான வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணல. அண்ட் நாளைக்கு நாளான்னைக்கு சாட்டர்டே, சண்டே தான். பொறுமையா மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அண்ட் என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இதுதான். மழை டைம்ல கொஞ்சம் ஸ்லோவா போங்க. அந்த லாரி ஃபிளிப் ஆனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னா, வேகமா வந்துட்டாரு. மேம்பாலத்துலேருந்து இறங்கும்போது வேகமா வந்துட்டாரு. திடீர்னு பிரேக் போடும்போது கவுந்துருச்சு. ஸோ, அதுதான் காரணம். மேபி எனக்கு எதுவும் ஆகல. அங்க அந்த மாரி அந்த லாரிக்கு வரும்போது யாரும் வரல அந்த இடத்துல. அங்க யாராவது இருந்திருந்தா என்ன இருக்கும்? நான் இல்ல. யார் இருந்திருந்தாலும் உயிர் தானே. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவங்கள வந்து அவங்க தான் அவங்க வீட்டுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளா இருக்கலாம். பிரெட் வின்னரா இருக்கலாம். ஸோ, பார்த்து போங்க. பி கேர்ஃபுல்.